நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அம்மாவையும் பொண்ணையும் வளர்க்கிற நாய் அப்படிங்கிறது கடுமையான முறையில் கடிச்சு காயமாக்கி இருக்கு. இந்த விஷயத்தில் அந்த வீட்டோட ஓனர் இதை வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் அவங்க வேணும்னே நாயை ஏவி விட்டு எங்களை கடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 291 பிஎன்எஸ்க்கு கீழே அவங்களுக்கு 6 மாதம் வரையும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க இழப்பீடு வாங்குறதுக்கான வழியும் இருக்குது. அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி கண்டிப்பாக என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹரியானா அண்ட் பஞ்சாப் ஹைகோர்ட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காயம் பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு தரணும். ரொம்ப ஆழமான காயப்பட்டது அப்படின்னா அது 20,000 ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே நாய் கடிச்சது அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து இழப்பீடு தரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தங்க கேஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த கேஸில் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வளர்ப்பு நாய். ஸோ வளர்ப்பு நாயை வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து காம்பன்சேஷன் அப்படிங்கிறத கேட்க முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சிவில் சூட் அப்படிங்கிறத கன்சர்ன் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கான இழப்பீடு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துலையும் அந்த அம்மா பொண்ணு பாதிக்கப்பட்ட காரணத்தால அவங்களுக்கான இழப்பீடு அப்படிங்கிறது அந்த டாகோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து சிவில் கோர்ட்ல வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ற மாதிரி சூட் போட்டு வசூலிச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை பொறுத்து உங்களுக்கான காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நீங்க சரியான எவிடன்ஸ் உங்களோட மெடிக்கல்ல வந்து எவ்வளவு செலவாகி இருக்கு, இதனால உங்க வேலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், மன ரீதியாக நீங்க நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான இழப்பீடு எல்லாமே முழுமையா வாங்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுக்கான வழி அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தை டாக் கடிச்சு யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.